ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எல்லோரும் போட்டிருந்த வீடியோ தான் நானும் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஜூடியோவோட ஸ்பெஷல் சேல். ஸோ ஜூடியோவோட சேல் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. காலையில் எழுந்துட்டோம், சரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும். கிளம்பும் போது குக் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால கீதமில் லைட்டாக தோசை இட்லிலாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் ஸ்ட்ரைட்டாக ஜூடியோ போல் கொஞ்சம் அங்கங்கே வெளியில் வேலைகள் இருந்தது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஜூடியோ போகிறதுக்குள்ளே எனக்கு ஒரு 10-10:30க்கு பயங்கர பசி. ஸோ நான் என் ஹஸ்பண்ட் கிட்டே எனக்கு திருப்பியும் பசிக்குது, கொஞ்சம் தயவு செஞ்சு அங்கே எங்கேயாவது கீதம் இருந்தால் நம்ம அங்கே போய் சாப்பிட்லான்னு சொன்னேன். ஸோ டி நகரில் வந்துட்டு கீதம் ஒன்று இருந்தது. இது நாங்கள் யூஸ்வலாக சாப்பிட்ற இடம் தான். அங்கே போயிட்டு ரொம்ப க்யூ இல்லை, பிகாஸ் நம்ம ஒரு அன்டைமில் தானே வந்திருக்கோம். 11 o'clock 10 o'clock அந்த மாதிரி தான் வந்திருந்தோம். ஸோ க்யூ ரொம்ப இல்லை, அதனால போயிட்டு லைட்டாக சாப்பிட்லான்றதுக்காக தோசை மட்டும் ஆர்டர் பண்ணேன். தோசை ஆர்டர் பண்ணும்போது நான் ஆயிலே வேண்டான்னு சொல்லுவேன், பிகாஸ் ரொம்ப ஷைனிங்காக கொடுப்பாங்க தோசை, எனக்கு அந்த மாதிரி பிடிக்காது. ஸோ நோ ஆயில் தோசை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பாதாம் மில்க் வந்து பேக்டாக இருந்துச்சு, அது ஒன்று. அதுக்கப்புறம் 2 முசாம்பி ஜூஸ், அப்போ குடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹைட்ரேட்டடாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக முசாம்பி ஜூஸ் வாங்கியிருந்தோம். அந்த வெயிலில் போய் நம்ம அந்த ஜூஸ் குடிக்கும் போது சில்லுன்னு இருக்கோங்க உள்ள, அந்த எஃபெக்ட் இருந்தது. முடிச்சுட்டு நாங்கள் ஜூடியோக்குள்ளே போகிறோம். ஜூடியோக்குள்ளே என்ன க்யூ இருக்குன்னு பாருங்கள், க்ரௌடு இருக்குன்னு பாருங்கள். பில்லிங் செக்ஷன் வந்து தெரிக்குதுங்க, பயங்கர லாங்காக வச்சுருக்காங்க. அண்ட் க்ரௌடு எனக்கு சஃபகேஷனே ஆகிடுச்சு, அந்த அளவுக்கு ஒரு க்ரௌட். ஏசிலாம் இருக்குது சென்ட்ரலைஸ்டாக, பட் ஆனால் எடுக்காது, அந்த க்ரௌடுக்கு அந்த ஏசி எடுக்காது. நீங்களே பாருங்களேன், சுற்றி எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ மச் ஆஃப் கலெக்ஷன்ஸ், அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது, என்னென்னமோ வச்சுருக்காங்க. லைக் நாம் ஃபர்ஸ்டெல்லாம் ஜூடியோ போகிறத விட இப்போ ஜூடியோவில் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. க்யூ பாருங்கள், ஸ்டெப்ஸ்லலாம் உட்காந்துருக்காங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பாருங்கள் க்யூ பாருங்கள், கிரவுண்ட் ஃப்ளோரில் க்யூ பாருங்கள், பேமெண்ட்க்கு நிற்கிறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட், மேலே கேஷ் பண்ணலாம். ஸோ நான் என் ஹஸ்பண்டை வித்ட்ரா பண்ண சொல்லி மேலே போய் பே பண்ண சொன்னேன். மேலே கொஞ்சம் டீசெண்டாக இருந்தது க்யூ, அதனால் மேலே பண்ண சொல்லியிருந்தேன். பட் ஆனால் நல்ல கலெக்ஷன்ஸ் இருந்ததுங்க, சும்மா சொல்லக்கூடாது. வெளியில் வந்துட்டு நிறைய பேர் நிற்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க உள்ளே விடலை, பிகாஸ் உள்ளே க்ரௌட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி வெளியில் பாதி பேரை நிற்க வச்சுட்டாங்க. உள்ளே இருக்கவங்க வெளியில் வந்தால் தான் வெளியில் இருக்கவங்கள உள்ளே விடுவேன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் திருப்பியும் நான் கீதம் போனேன் லஞ்சுக்காக. லஞ்ச்லேயும் போயிட்டு 2 மீல்ஸ் வாங்கினோம். 2 மீல்ஸோட சூப்லாம் வந்துச்சு. வெளியில் அதுக்குமே வெயிட்டிங் டைமுங்க, ஜூடியோ மாதிரியே வெளியில் க்ரௌட் இருந்தது. அது ஒரு 1/2 hour to 45 minutes வெயிட் பண்ணோம். சேம் கீதம் டி நகரில். அதுக்கப்புறம் மீல்ஸ் வாங்கிட்டு யம்மியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் எங்களோட ட்ராவலெல்லாம் முடிச்சிட்டோம். உங்களுக்கு நெக்ஸ்ட் எபிசோடில் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ண ஜூடியோலங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப நல்ல கலெக்ஷன்ஸும் இருந்தது. அண்ட் திஸ் இஸ் மை ஃபேவரேட் ஃபுட். பருப்பு பொடி அண்ட் கீ லைட்டாக போடும் போதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது கூட உங்களுக்கு ஒரு டிப் தரேன், கூட வந்து கீரை பொரியல், கீரை கூட்டு மாதிரி கொடுப்பாங்க, அதை நீங்கள் பிசைஞ்சு இந்த பருப்பு பொடியோடு சாப்பிடுங்க, லவ்லி யம்மி. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு ஐஸ்கிரீம். அந்த ஐஸ்கிரீமை என் ஹஸ்பண்ட் கிட்டே கொடுத்துட்டேன், நான் அந்த ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். Then you have 2 பீடா. That is it. Hope நீங்கள் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணாங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். தேங்க்யூ, பாய்.